காளான் தோசை. நார்மலாக எப்போதுமே தோசை செய்கிறத விட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு காளான் தோசை செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இதை நம்ம ட்ரை பண்ணோம். இதுக்கு தேவையானது காளான், தக்காளி, மல்லி இலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. இந்த இஞ்சி பூண்டை மட்டும் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த கட் பண்ண இஞ்சி பூண்டை ஒரு ஸ்பூன் நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கிற அந்த காளானை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காளானில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே தண்ணி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, அப்படியே போட்டு நல்லா வதக்கிடலாம். காளான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு செந்நிறமாக மாறும். ஸோ அந்த பொசிஷன் வரும்போது நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இறக்கி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளிலாம் இருக்குல்ல, அதை வச்சு தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நல்ல செந்நிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்குறோம். ஸோ அந்த தக்காளி இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து மல்லி இலை எடுத்துருந்தோம், அதை வந்து ஒரு சாறு மாதிரி அரைச்சிக்கணும் மிக்சியில். ஸோ அதையும் நம்ம வந்து இப்போ வந்து அரைச்சாச்சு. ஸோ வந்து ஒரு டேஸ்டியான தோசை வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டே இருக்கிறோம். ஸோ இது எல்லாம் வந்து வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தேவையானவங்க காரம் கம்மியாக கூட போட்டுக்கலாம், இல்லை காரம் அதிகமானாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன். இதை மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதையும் மறுபடியும் நல்லா வதக்குன்னு வதக்கிக்கிறோம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சாறு ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அந்த மல்லி இலையை நல்லா அரைச்சி வச்சுருந்தோம்ல. ஸோ அந்த சாரை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. ஒரு கிறிஸ்பி பொசிஷனில் செம்மையாக வந்துட்டுருக்கு. ஸோ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து காளானும் இஞ்சி பூண்டையும் சேர்த்து வச்சுருக்குறோம்ல, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சூடான சுவையான காளான் மசாலா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை நல்லா மறுபடியும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம தோசையில் அப்ளை பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். லைட்டாக கஸ்தூரி மெதி மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து தோசைகளில் போட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாவு ஊற்றிட்டு லைட்டாக கேரட், அந்த முறுன்னு கேரட் நல்லா ஊத்தாவ மாதிரி ஊற்றிட்டு ஜம்முன்ட்டு அதில் ஒரு கேரட் துருவோட வெறி போட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காளான் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு, இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஒரு மடக்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, எப்படி இருக்குன்ட்டு சமைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.